வெல்கம் டு எஸ்விதாஸ் கிச்சன்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ மிகவும் வித்தியாசமான சாப்பாட்டுக்கு தோசைக்கு ஏற்ற வேர்க்கடலை பூண்டு பொடி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 100 கிராம் வேர்க்கடலை சேர்த்து நல்லா செவக்க வறுத்தெடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து 10லேருந்து 15 தோல் உரிக்காத பூண்டு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் வேர்க்கடலை தவிர மீதி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் வறுத்து வச்ச வேர்க்கடலை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, வேர்க்கடலை பூண்டு பொடி தயார். இது சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் மிகவும் சுவையாக இருக்குங்க. புளி சேர்த்துருக்கனால இது 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. சாதம் இட்லி தோசைக்கு இது மிகவும் சுவையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.